Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா கொஞ்சம் டிஃபரண்டான மசாலா ரைஸ். அதுக்கு பாத்தீங்கன்னா மசாலா நம்ம வறுத்து அரைச்சு கொஞ்சம் வித்தியாசமா பண்ண போறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல பாருங்க, நான் சாப்பாடு செய்யற அரிசி நான் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு ஊற வச்சிருக்கேன். அளவு பாத்தீங்கன்னா ஒரு 300 கிராம் இருக்கும். நீங்க சாப்பாடு அரிசிக்கு பதில் பாத்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி போட்டுக்கலாம், சீரக சாம்பா எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ அதுக்கு பாருங்க, மசாலா அரைக்கிறதுக்கு நான் ஒரு பேன் வச்சிருக்கேன். இதுல முதல்ல நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் போடுறேன், 1 டேபிள் ஸ்பூன் வரக்கொத்தமல்லி, 1 பட்டை, 2 ஏலக்காய், 1 அன்னாசி பூ, 4 லவங்கம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. முதல்ல இத நல்லா வறுத்துக்கலாம் வாசம் வர அளவுக்கு. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதுல நான் 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு வச்சிருக்கேன். இதை வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க, எள்ளெல்லாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நான் 3 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் துருவல் வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சு நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஒரு குக்கர் வச்சிருக்கேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திருக்கேன். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்துறேன். இப்போ நான் 1/2 டீஸ்பூன் கடுகு, இப்போ கடுகு பொரியுது. நான் 1 டீஸ்பூன் சோம்பு வச்சிருக்கேன், அதை போடுறேன். கொஞ்சமா முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போ வெங்காயம் பாருங்க வதங்கிருச்சு. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கேன், அதை போட்டுறேன். இது பச்சை வாசனை போக வதக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டு வதக்கலாம். இப்போ இதுல கொஞ்சமா புதினா தழை போடுறேன். நான் தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கட்டும். அதுக்கு நான் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுறேன். தக்காளி வதங்கட்டும். பாருங்க, தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ இதுல நான் 2 கேரட் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். அஞ்சு 6 பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு. இப்போ இது நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சா அந்த மசாலா பொடி போட்டுடலாம். இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல காய் கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்க, காய் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்ச அரிசி போட்டுடலாம்.
இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் இன்னும் அரை டம்ளருக்கு 1 டம்ளர், மொத்தம் 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் நான் கொஞ்சமா தேங்காய் துருவல் போடுறேன். கொஞ்சமா கொத்தமல்லி தழை. இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம். இப்போ குக்கரை மூடி 3 விசில் வச்சுக்கலாம். இப்போ ஓபன் பண்ணலாம். சூப்பரா நம்ம மசாலா ரைஸ் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.